பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 92வது நாளுங்க. என்ன இதில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அப்படின்னா, ஏன்னா இது வந்து ஒரு புது ஸ்டார்ட் இல்லையா? 14வது வாரம். பிக் பாஸ்லேயே மொத்தம் 15 வாரம் தான். 14வது வாரம் நெருங்கிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு முழுவதும் கொஞ்சம் அந்த சந்தோஷ பேரலைகள் தான் போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் வெளியில் போன கண்டஸ்டன்ஸ் உள்ளே வருவாங்க. அதை விட முக்கியமாக பணப்பெட்டி வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிக் பாஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த வாரம் நாமினேஷன்லாம் கிடையாது, எல்லாருமே நாமினேஷன் தான். டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சவங்க மட்டும் நேரடியாக போவாங்க அப்படிங்கிறது பிக் பாஸ் தொடர்ந்து பார்க்குற நமக்கு தெரியும். அங்கே இருக்கிறவங்களுக்கும் ஒரு ட்விஸ்ட் வந்து பிக் பாஸ் தராருங்க. அதுக்கு முன்னாடி மார்னிங் ஆக்டிவிட்டீஸ் சொல்லிட்டு சில விஷயங்களை நான் 2024 இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒவ்வொரு போட்டியாளர்களும் பேசி கொண்டிருக்கும் அந்த காட்சியை நம்ம பார்க்குறோம். தினேஷ் பற்றி அர்ச்சனா ஒரு விஷயம் சொன்னது வந்து எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. ஏன்னா பவுன்ஸ் பேக்குங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம், ஈஸியாக சொல்லிடலாம். பட் அந்த கீழே போய் அந்த அடிக்கும் போது ஏற்படுற அந்த வலி இருக்கு இல்லையா, அதை தாங்கினா தான் நீங்கள் பவுன்ஸ் பேக்கே வர முடியும். விமர்சனங்களை தாங்கணும், தோல்விகளை தாங்கணும், வலி வேதனை எல்லாத்தையும் தாங்கினா தான் உங்களால் அந்த எடுத்துகிட்டு வர முடியும். இல்லைன்னா நிறைய பேர் அங்கேயே டைலூட் ஆகி போயிடுவோம். லைஃப்லேயே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஒரு நல்ல விஷயம் அவங்க அது கோடிட்டாங்க, மற்றவங்களும் அது பேசினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னங்க பணப்பெட்டி வச்சு ஓப்பனாக பேசிகிட்டு இருக்காங்க, ஏழெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. தினேஷ், மணி அண்டு யார் விஷ்ணு, அதாவது இப்போ பணப்பெட்டியை எடுக்க போகிறது யாருங்கிறது நம்மளை விட அவங்களுக்கு பயங்கர கியூரியாசிட்டியாக இருக்குது போல இருக்க. சரி, உங்களுடைய பார்வையில் யார் பணப்பெட்டி எடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? என்னுடைய பார்வையில் வந்து பூர்ணிமா எடுப்பாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி அவங்க அது பண்ணால் அது ஒரு குட் மூவாக இருக்கும். இல்லை நான் ஃபினாலே வீக்குக்கு போகிறேன் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா இந்த வாரமே எவிக்ட் ஆகிறதுக்கும் பை சான்ஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அது விஜய் வர்மா அதை ட்ரை பண்ணுறலாம். பட் அவர் வந்து நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நாமினேட்டில் வந்து சேவ் ஆகிருக்கோம். இன்னொன்று இந்த வருஷத்தில் என்ன ஒரு சஸ்பென்ஸ்னால், சேவிங் ஆர்டர் யாருக்குமே பெருசாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 எபிசோடு தான் சேவிங் ஆர்டர்லேயே சேவ் பண்ணாங்க. மற்ற எல்லாத்துலேயுமே வந்து எவிக்ஷன் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த சேவிங் ஆர்டர் தெரில. அதுதான் விசித்ராமாவுக்கும் அந்த சந்தேகம் வந்திருக்கு. யார் ஜெயிப்பாங்கன்னா என்ன திடீர்னு அர்ச்சனாங்கிற, எதை வச்சு கடிக்கிற அப்படிங்கும்போது சேவிங் ஆர்டர் தெரில. பட் அந்த ஒரு 2 கான்டெஸ்ட் நடத்துனாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்ததானா? கண்டிப்பாக நடந்ததே இல்லை. இந்த முறை தான் ரசிகர்கள் பங்கெடுக்கும் வாக்குகள் அப்படின்னு வரும்பொழுது அது வந்து அந்த சேஞ்சஸ் தெரியுது. அது நம்மளை மாதிரி அவங்களும் கூட்டி கழிச்சு பார்ப்பாங்க இல்லையா, என்னடா இது டோமேக்ஸில் இருந்தாலும் அர்ச்சனா டீம் ஜெயிக்குது, சரி அதில் ரவீனான்னு வச்சுக்கலாம்னா, ரவீனா இல்லாத ரவீனாவோட விம் வந்து கடைசி இடத்துக்கு போகுது, அர்ச்சனாவோட விம் டீம் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு போகுதுன்னா அதில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது அப்படிங்கிறத கேட்ச் பண்ணிட்டாங்கிறத மட்டும் நம்மளால் கண்டிப்பாக உணர முடியுது. அப்போ அதை கேட்ச் பண்ணும்பொழுது வெற்றியாளர் யாருங்கிறது அவங்களுக்கு திட்ட ஒரு கால்குலேஷன் வராங்க. அது எப்படி நான் ஊர்ஜிதப்படுத்துகிறேன்னா, அந்த நாமினேஷன் ப்ராசஸ் ஒன்று நடத்தினார்ல பிக் பாஸ், நாக் அவுட்டில் பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து பூர்ணிமாவை கூப்பிடுறாரு, மாயா வந்து மணியை கூப்பிடுறாங்க, விஜய் வர்மா வந்து யாருக்கு போகிறாரு, விசித்ராவுக்கு போகிறாங்க, அர்ச்சனாவை யாருமே சூஸ் பண்ணல. இப்போ என்ன விஷயம் உங்களுக்கு புரியுதா? அர்ச்சனாவை நம்ம நாமினேட் பண்ணாலே நம்மளுடைய வாக்குகள் குறையும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் உள்ளே இருக்கிற போட்டியாளர்கள் இருக்கிறாங்கங்கிறது என்னால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் பிக் பாஸே சொல்கிறாரு எல்லாருமே நாமினேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, விசித்ரா அவங்களுக்கு வந்து கேம் புரியலையா இல்லைன்னா நான் கண்டிப்பாக நம்ப மாட்டேன். ஏன்னா அவங்க பிக் பாஸே ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, நானே பார்த்துருக்கேன் ஒரு சேனலில். அதனால் அவங்களுக்கு கேம்லாம் நல்லா தான் புரியுது. பட் ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, பாசம் கொடுத்தா பாசம், ஃபைட் கொடுத்தா ஹேட் கொடுத்தா ஹேட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இது வந்து வாழ்க்கைகளை வந்து நம்ம அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை வராது. பட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட் எபிசோடு, அதுக்கப்புறம் வந்து வர ஒவ்வொரு மூமெண்ட்டில், ஏன்னா இவங்களுக்கு என்ன மாதிரி கிளாப்ஸ் இருந்தது, டக்குன்னு இவங்களுடைய கிராஃபை வந்து இவங்களே இவங்க வெற்றியை தாரை பார்த்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி. வெற்றினா கப்பு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, பட் செகண்ட் பொசிஷனுக்கு சான்ஸ் இருந்த விசித்ரா வந்து இப்போ 4வது இடத்துக்கு இறங்கி வந்திருக்காங்க. அது வந்து டாப் 3 கூட வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எழுந்திருக்கு. ஏன்னா ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணுறோம். இப்போ அர்ச்சனா வந்து மிஸ்டேக் பண்ணல, ஆக்சுவலாக கமல் சார் வந்து வருத்தெடுத்தார், அவங்க அதை ரியலைஸ் பண்ணி அதை ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. பட் இவங்க அகெயின் நான் தினேஷனுடைய பர்சனல் லைஃப்பை பேசுவேன்ட்டு பூர்ணிமாட்ட சொன்னது வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்டே நம்மளால் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா இவங்க வந்து சாதாரண ஆள் கிடையாதுங்க, பிஹெச்டி, அதுவும் சைக்காலஜியில். அப்படிங்கும்போது இது வந்து தப்பாக போயிருக்க ஒரு விஷயம், அதை நம்ம கரெக்ஷன் பண்ணுறது தானே சரி. அதுவும் ஒரு கேமுடைய பீக் டைமில் இருக்கும், அது என்னன்னு நமக்கு புரியல. அதே மாதிரி அவரும் இவங்களை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு, அதுவும் நமக்கு புரியல. சரி, அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு கேம் ஒன்று வச்சார் பிக் பாஸ்.
அந்த பார்ட்டி ஆக்சுவலாக அந்த கேமில் தோற்றுருந்தாலும் பார்ட்டி நடந்திருக்காதா? அவர் கண்டிப்பாக பார்ட்டி கொடுக்குற ஒரு மூடில் தான் அந்த கேம் வச்சார். ஆண்கள் மட்டும் விளையாடுங்க அப்படிங்கும்பொழுது மாயாவுக்கு அது கோவம் வருது. அது என்ன ஆண்கள் மட்டும் விளையாடுவது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆர்குமெண்ட் போயிருக்கு போல இருக்கு. நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த கிளிப்பிங்ஸ், என்னால் பார்க்கவும் முடியல. சரி, அது என்னன்னு நம்ம பார்ப்போம். அந்த இடத்துல வந்து பூர்ணிமாவுக்கும் மாயாவுக்கும் ஒரு மாற்று கருத்து வந்ததாக நான் கேள்விப்பட்டேன். அது பார்ப்போம் நண்பர்களே. அதுக்கப்புறம் அது என்ன பார்க்குறது, நாளைக்கு வேறு ஷெடியூலில் போயிடுவோம். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அந்த விசித்ரா அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஒரு முறை அந்த ஒரு பாட்டு அவங்களுக்கு பிடிக்காத பாட்டு மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த கிஸ்ஸிங் மூமெண்ட் மாதிரியும் அந்த இது ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது தேவையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்ச்சனா, அவங்க வந்து அந்த சர்க்குலர்லேருந்து எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் வந்துடுச்சு போல இருக்கு. அவங்க எடுத்து அதை ரொம்ப ஜாலியாக பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொன்று இன்றைக்கி லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், மணி அண்டு அர்ச்சனா காம்போ வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அந்த நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். அதுக்கடுத்து அந்த நியூ இயர் செலிப்ரேஷன் வந்ததுக்கு பிறகு ஐ திங்க் நான் வந்து இப்போ ஊர்லேருந்து இங்கே வந்துட்டு இருந்ததுனால தான் இந்த வீடியோவே டிலே ஆகுது. அந்த லைவில் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எனர்ஜி இப்போ அந்த பொண்ணுக்கு செம்ம டான்ஸ். ஃபஸ்ட்டு எல்லாருமே நல்லா தான் நடனம் ஆடுறாங்க. ஆனால் போக 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 பார்த்தீங்கன்னா அர்ச்சனா, மணி, விஜயவர்மாவே கொஞ்சம் டயர்டாயிட்டார். அர்ச்சனா, மணி வந்து வேறு லெவலில் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பணப்பெட்டி அர்ச்சனா இவங்க மணி எடுக்கிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி 2 பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எனக்கு மணி வந்து லைவில் சொன்னார், ஐயோ இது தேவையில்லாத விஷயம், இதை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறோமோன்னு தோணுது. இன்னும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மணி இப்போ ஏன் செகண்ட் பிளேஸில் இருக்காருன்னா, ரவீனாவுடைய வாக்குகளும் அவருக்கு தான் விழுதுன்னு நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பாக அது ஆப்வியஸாக அப்படி தான் விழும். அது அவரும் கால்குலேட் பண்ணுவார் இல்லையா. இன்னொன்று இப்போதைக்கு மணிக்கு வந்து டாப் 3க்குள்ளே போகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது அட் ப்ரெசென்ட். அதை வந்து அவர் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு தான் போவார். பார்ப்போம். அந்த பணப்பெட்டிங் அவங்க நிறைய பேருக்கு வந்து பணப்பெட்டிங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. இப்போ பூர்ணிமாவுக்கு வந்து அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து உள்ளே வரும்போதே என்கிட்ட காசுலாம் நான் செலவு பண்ணல. நிக்சன் மாயாலாம் 1 லட்ச ரூபாய்கிட்ட செலவு பண்ணாங்க நான் ட்ரெஸ்ஸுக்கே. பட் நான் அதெல்லாம் பண்ணலன்னு அவங்க விசித்ராட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த காட்சிகள் பார்த்தோம். பட் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஜயவர்மாவுக்குலாம் மற்ற எல்லாருமே செட்டில்டு தான். அதனால் பணப்பெட்டியை நோக்கி அவ்வளோ ஈஸியாக போக மாட்டாங்க. பட் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது எவிக்ட் ஆகி போகிறது பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்னு மாயாவே சொல்கிறாங்களே. 10 லட்சம் தொட்டா நான் எடுத்துருவேன், உங்களுக்கு வேணாங்க அப்படிங்கிறாங்க பூர்ணிமா கிட்ட. பார்ப்போம், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சினாரியோ இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த இதில் இன்னொரு வருத்தம் எனக்கு ஏற்பட்டுச்சு விசித்ராங்கிட்ட. விஷ்ணு கூடலாம் அவங்க நல்லா தான் பேசுவாங்க. அந்த ஒரு வார்த்தை சொன்னார் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் கோபமாக இருக்குங்கிறாங்க. என்னது சேர்க்கை சரியில்லைன்ட்டு. ஆனால் இவங்க வந்து ஜோவிகா கிட்ட ஒரு முறை சொன்னாங்களே சேர்க்கை சரியில்லைன்னு. அப்போ எதற்காக இவங்க சொன்னாங்க? நல்லெண்ண அடிப்படையில் தானே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி விஷ்ணு சொன்னதையும் கொஞ்சம் திங்க் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுதுங்க. ஏன்னா அவங்ககிட்டேருந்து நான் ஏன் அதிகமாக எதிர்பார்க்குறேன்னா, அவங்களால அந்த மனோ தத்துவத்தில் PhD முடித்ததுனால ஒரு விஷயத்தை வந்து பாசிட்டிவாக தான் அவங்க திங்க் பண்ணாங்கன்னா, இப்போ கடைசி இந்த ஒரு 10 நாளில் எல்லாத்துலேயும் ரிவர்ஸில் திங்க் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக ஆகிட்டுருக்கு. அப்புறம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்த அந்த காட்சிகளோட இந்த எபிசோட் முடியுது. அதுக்கப்புறம் கடைசியாக தொடங்கும் போது எப்படி பணப்பெட்டியை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்களோ, முடிக்கும் போதும் பணப்பெட்டி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு அதுக்கான ப்ரோமோ வந்துருமா? கருத்து இருந்து பார்ப்போம்.